இந்த வருடம் எத்தனையோ தமிழ் படங்கள் திரையரங்குகளில் வெளியாகி இருக்கின்றன. அதுவும் எதிர்பார்ப்பை அதிக அளவு ஏற்படுத்திவிட்டு ஏமாற்றிய திரைப்படங்கள் தான் அதிகம். அந்த வகையில எந்தெந்த திரைப்படங்கள் எதிர்பார்ப்பை எகர வைத்து ஏமாற்றிய திரைப்படங்கள் என்பதை இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டார் மூவி. கவின் நடிப்பில் உருவான திரைப்படம் தான் ஸ்டார் மூவி. இந்த படத்தின் மீது எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்ததற்கு காரணமே ஹரிஷ் கல்யாண், சிவப்பு ரோஜாக்கள், கமல் மாதிரி விண்டேஜ் நடிகர்களின் கெட்டப்ல தொடர்ந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிட்டு ஒட்டுமொத்த ரசிகர்களின் எதிர்பார்ப்பையை எகர வைத்ததா. அதுக்கப்புறம் தான் இந்த படத்துல கவின் நடிச்சாங்க. ஆனா அந்த அளவுக்கு இந்த படம் ஓடவே இல்லை. அடுத்தது பாத்தீங்கன்னா லால் சலாம் மூவி. ஐஸ்வர்யா, ரஜினிகாந்த் இயக்கத்துல விஷ்ணு விஷால், விக்ராந்த் ஆகியோர் நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் லால் சலாம். இந்த படத்தின் மீது அதிக அளவு எதிர்பார்ப்பு உருவாக காரணமே ரஜினி கேமியோ ரோல்ல நடித்ததுதான். ஆனா டைரக்ஷன், திரைக்கதை எதுவுமே சரியில்லாத காரணத்தினால இந்த படமே ஓடாம போயிடுச்சு. அடுத்தது சைரன் மூவி. ஜெயம் ரவி, கீர்த்தி சுரேஷ் ஆகியோரின் நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் சைரன். ஒட்டுமொத்தமாக இந்த படத்தை கழுவி ஊற்றாதவர்களே இல்லைன்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு ஜெயம் ரவியின் கேரியர்ல இந்த படம் ஒரு பெரிய ஏமாற்றத்தை தந்துருச்சு. அடுத்தது ரிபல். ஜிவி நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் ரிபல். ஜிவி பிரகாஷ் கேரியர்ல மிகவும் மொக்க வாங்கிய திரைப்படம்னா அது இந்த படம் தான் நம்ம சொல்லணும். அடுத்தது ரத்னம் மூவி. விஷால் நடிப்புல ஹரி இயக்கத்துல உருவான திரைப்படம் தான் ரத்னம். விஷாலை தாண்டி ஹரியின் இயக்கத்துல ஒரு படம் எனும்போது ரசிகர்கள் மத்தியில் கூடுதல் எதிர்பார்ப்பே இருக்கும். ஆனா இந்த படத்தை பார்த்த பிறகு ஒருவேளை ஹரியிடம் சரக்கு தீர்ந்து போச்சா, விஷாலிடம் சரக்கே இல்லையா என கேட்கும் அளவுக்கு இந்த படம் படும் மொக்கையா போயிடுச்சு. அடுத்தது இந்தியன் 2 திரைப்படம். லைகா நிறுவனம் தயாரிக்க சித்தார்த், பிரியா, பவானி சங்கர், ரகுல் பிரீத் சிங், பாபி சிங்பா, கமலஹாசன் என பலரும் நடித்துள்ளனர். அனிருத் இசையமைக்க தயாரான இந்த படம் கடந்த 12ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியானது. இந்தியன் படம் மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றது. ஆனால் இந்தியன் 2 படம் அந்த அளவிற்கு வரவேற்பை பெறலன்னா நம்ம சொல்லணும். இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.